நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டியாக போய்ட்டு ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இமோஷனாக சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆல் எப்படி சைன் பண்ணிட்டா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தவறாமல் வந்துடும். நீங்களும் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம இன்ஸ்டாவோட ஐடி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அலைமோஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அலைமோஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணி தேவையான ஃப்ரேம் ரேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் தான் மேக் பண்ண போகிறோம். 4 ஸ்டார் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுறது உள்ள போயிடலாம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணி தேவையான இமேஜ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். வேணும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக மேலே அந்த 3D பண்ண கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி செட் பண்ணுறதுக்காக மூவ் ஆட்டம் போய்ட்டு நம்ம தேர்ட் இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து சென்டர் அலைன் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் வந்து உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து சாங் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். அதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறது. ஒரு 10 செகண்ட் பண்ணாமல் உங்களுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் எடிட் பண்ண போது தான் நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த ஃபோட்டோவோட ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டியோட வேல்யூ இருக்கும். நீங்கள் 100 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 அந்த மாதிரி வைங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேப்லெட் வந்து ஆட் பண்ணுவோம். ஒரு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரிவியூலேயே அந்த இமேஜ் இன்னொரு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுதுக்காக நம்ம வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணால் கொஞ்சம் அது ப்ரைட்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி தான். இந்த பிஎன்ஜியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அந்த ப்ரஷ் எஃபெக்டோட பிஎன்ஜி தான் இது. நான் வந்து இப்போ வந்து அது ஃபோட்டோ மட்டும் தான் இது. நான் வந்து கீழே வந்து கொண்டு வந்துடுறேன். மூவ் ஆட்டம் போய்ட்டு நம்ம வந்து கீழே இப்படி மூவ் பண்ணி உங்களுக்கு சென்டராக இப்படி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் சென்டர் அலைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்படி கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நான் 10 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இது பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன். இந்த ஃபோட்டோவோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு எஃபெக்ட் போங்க. போன மாதிரி கலர் அண்ட் லைட் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் லிஃப்ட் அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட பண்ணுங்க. ஃபியூஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்க. எண்டில் ஆட் பண்ண அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து நீங்கள் பேக் வந்துட்டேன். நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதுதான் நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து பேக் வந்துருக்கேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்ட மாதிரி உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, நான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். க்ரோமில் இருந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஃபஸ்ட் லைன் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் வேணும். அதில் வந்து நான் செகண்ட் லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் லைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபாண்டோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து 36 அந்த மாதிரி ஒரு சைஸில் வச்சுட்டேன். கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுருங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை பிளாக் அந்த மாதிரி வச்சுருங்க. நீங்கள் வேறு எந்த கலர் சேஞ்ச் பண்ணாது. ஏன்னா வந்து அந்த பிஎன்ஜே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது கலர் வச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஆனால் பிளாக் இல்லை ஒயிட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆட்டம் பண்ணி நம்ம இப்படி மூவ் பண்ணி வச்சிடலாம். மூவ் பண்ணிட்டு இப்போ பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, அதாவது ரைட் சைடு வந்தால் அதாவது அப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை நம்ம வந்து மேலே கொஞ்சம் சைடில் இருக்க மாதிரி அப்படி வைக்கணும். அதுக்காக செகண்டாக இருக்குது அந்த கிளிக் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் அப்படி சைடில் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் 9 இல்லை 9 8 அந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக நான் 8 வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் வந்து அப்படி கரெக்டாக அதாவது டார்க்காக தெரியுதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டோக் எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரில் போய்ட்டு ஒயிட் சூஸ் பண்ணுறேங்க. சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓவராக உங்களுக்கு வந்து பார்டர் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேல்யூவில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1.5 அந்த வேல்யூவில் நீங்கள் வைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த வேல்யூவில் நீங்கள் வச்சிங்கன்னா 1.5 அந்த மாதிரி பாயிண்டில் வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது செகண்ட் லைன் எங்கே முடியுதோ அங்கே பார்த்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் நீங்கள் அதாவது முடியுதுக்காக நீங்கள் கட் பண்ணிவிட்டேன். அந்த நீங்கள் செகண்ட் லைன் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அந்த கட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படி கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எரேஸ் பண்ணிட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து செகண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லைன் நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செகண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்பவுமே ஸ்டார்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேபிட்டல் இருக்க மாதிரி லெட்டர் கேபிட்டல் இருக்க மாதிரி வைங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லைன் வச்சுட்டேன். செகண்ட் லைன் வச்சுட்டு மூவ் ட்ரெஸ் போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது கொஞ்சம் அதாவது ஜூமிங் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டா போகிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு லைன்ஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எடிட் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வருது. மேலே அந்த 3D பண்ண கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும். அது நம்ம வந்து ஸ்க்ரீன் வரதுக்காக பிளண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ அதாவது இந்த டெம்ப்ளேட்டோட வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி அந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த டேப்லெட் வந்து எல்லா வீடியோ கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இந்த டேப்லெட் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 செகண்ட் நான் கட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக முடியும் போது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் இந்த டார்க்காக தெரியுதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணேன். இன்னும் கூட கம்மி பண்ணிடலாம். ஏன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டேப்லெட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் தெரியுது, நம்மளுக்கு வந்து டார்க்காக தெரியுதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஒப்பாசிட்டி போய்ட்டு நான் வந்து ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 55 அந்த மாதிரி ஒரு வேல்யூவில் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக ஷோ ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ரஷ் எஃபெக்டோட பிஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக தெரியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இமேஜும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போய்ட்டுங்க, ஏர் எஃபெக்ட் போங்க, கிளிக் பண்ணுங்கள். அதான் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, மார்க் பண்ணி காட்ட பாருங்க. இந்த எஃபெக்ட் வந்து செகண்டாக இருக்க இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ள போயிடலாம். உள்ள பதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்ன்ற வேல்யூ வந்து 0.00 அந்த மாதிரி வேல்யூவில் வைங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணுங்கள். எண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படியே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் எப்படி இருந்ததோ அந்த வேல்யூவில் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஏன்னா பிளர் ஆகுது எவ்வளோ பார்த்து நீங்கள் வந்து கொண்டு வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் பிளர் ஆகிற மாதிரி, அதாவது 20 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிளர் ஆகி அவங்களுக்கு வந்து வரா மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லா டெக்ஸ்ட் நம்ம கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக இருக்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா செகண்டாக இருக்க அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே இந்த எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.